கார்த்திகை மாதம் ரிஷபராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக ரிஷபராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை பல மடங்கு திருப்பி கொடுக்கும். குறைந்தபட்சம் 2 மடங்காக திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பசுவை பார்த்து சொல்கிறோம்ல, அது காளை மாடுன்னு மட்டுமே எடுத்துக்கூடாது. மாட்டுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா பின்னாடி அது பாலாக தரும். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களை யாராவது சந்திக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்கணும். இந்த கிருஷ்ணருக்கு வந்து அவல் பொறி கொடுத்தாரு இல்லையா நம்ம குசேலர், அது மாதிரி வாங்கிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை திருப்பி கொடுப்பாங்க. அதாவது எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது, உடனே கொடுக்குறாங்களா பின்னாடி கொடுக்குறாங்களான்னு தெரியாது, பல மடங்கு அதை திருப்பி கொடுப்பாங்க. அதனால் எப்போதுமே ரிஷபராசிக்காரர்கள் மீது நீங்கள் அன்பை பொழிஞ்சிங்கன்னா அதை 10 மடங்கு அன்பாக திருப்பி கொடுத்துருவாங்க. வெறுப்பை பொழிஞ்சிங்கனாலும் அதுவும் 10 மடங்கு திரும்ப வந்துடும். அதனால் கொடுக்கும்போதே சரியான விஷயத்தை கொடுக்கணும். இதுதான் வந்து ரிஷபராசியோட ஒரு அடிப்படை கேரக்டர். இப்போ ரிஷபராசிக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கார்த்திகை மாதத்துக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் வந்து ஆட்சி பெற்று 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. பொதுவாக வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இது 6ஆம் இடத்துல இருக்காரே அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல இருக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ராசியாக இருந்தாலும் அது நல்ல பலனை தான் கொடுக்கும். ரெண்டாவது, இந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு பண உதவின்னு சொல்கிறத விட ஏதாவது ஒன்று செய்வதற்காக இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல பணத்தை எதிர்பார்த்துட்ருப்பாங்க. யாரும் கையில் வச்சுட்டு பண்ண போகிறது இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துட்ருப்பாங்க இல்லையா, அந்த பணம் வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து சேரும். அதே போல் பார்த்திங்கன்னா புதிதாக ஆடை அணிகலனோட சேர்க்கை வந்து இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவங்களா போய் எடுக்கிறாங்களா அல்லது வேறு யாராவது வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியாது. ஓரளவுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்ன தான் கிடைச்சாலும் கொஞ்சம் எளிமையாகவே இருக்கணுங்கிறது தான் இந்த மாதம் இவர்களுடைய கணக்காக இருக்கும். ஆனால் தேவையான பணம் வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் கண்டிப்பாக கைவிட மாட்டார் அப்படிங்கிறது தெரியணும். இந்த சுக்கிரனுடைய பலன் அதிகமாக இருக்கணும்னா நீங்கள் உங்களுக்கு துணி எடுத்துக்கிறீங்கள யாருக்காவது இந்த மாதம் ஒருத்தவங்களுக்கு துணி எடுத்து கொடுங்க. குறிப்பாக பெண்களுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பல மடம் நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரிஷபராசியை பொறுத்தவரை ஏற்கனவே 3ஆம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய குரு, அதிசாரமாக 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு ஏதோ ஓரளவு நல்லது செய்யணும்னு எதிர்பார்த்தா கூட சில விஷயங்கள்லாம் நல்லது தான் செஞ்சுருக்கோம். ஆனாலும் சில செலவுகளையும் ஏற்படுத்தியிருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 வீலர் ரிப்பேர், கார் ரிப்பேர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பொருட்கள் ரிப்பேர்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த செலவு பண்ண உடனே அதுக்கான தேவையான பணம் கண்டிப்பாக எங்கேருந்து வந்திருக்கும், சற்று கூடுதலாகவே வந்திருக்கும். இப்போ இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து வக்ரமாகி அதுக்கப்புறமும் திரும்பவும் பார்த்திங்கன்னா பழைய மாதிரியே மிதுன ராசிக்கு போகிறார். ஸோ 2ஆம் இடத்துக்கு குரு வர்றது வந்து ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற வருவாய், இவர் வந்து குருவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. அந்த மிதுன ராசி அப்படிங்கிறது வந்து குருவுக்கு வந்து ஒரு உகந்த ராசி இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இதை வந்து இரட்டையை குறிக்கக்கூடியதுனால தேவையான பணத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, தேவையான நேரத்தில் வந்து கிடைக்காது அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதே சமயம் அவர் 8ஆம் அதிபதியாக இருந்து 2ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால திடீர்னு ஒரு பணம் வரும். அது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பணம் வரும். அந்த பணம் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு பணம் வரும். குரு பகவானுடைய வக்கர காலங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேவையான நேரத்தில் கிடைக்காது, தேவையில்லாத நேரத்தில் கிடைச்சிடுங்கிற மாதிரி எப்படியும் வந்து உங்களோட தேவைகளை பூர்த்தி ஆகிற அளவுக்கு கண்ணாமூச்சி ஆட்டமாடி கண்டிப்பாக பணத்தை கொடுத்துருவாருங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது கேது அப்படிங்கிறது 4ஆம் இடத்துல இருக்குது. சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்காது. பொதுவாக நீங்கள் வீட்லேயோ ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா முதல்ல இந்த வீட்டை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அடுத்தது நீங்கள் ஆஃபீஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆஃபீஸை விட்டு மாறணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். குறைந்தபட்சம் ஆஃபீஸில் நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுற இடமா இருந்தது பரவாயில்ல, இந்த சீட்டை விட்டு இன்னொரு சீட்டு மாறி உட்காந்தா நல்லா இருக்கணும்னு இருக்கும். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வேறு செக்ஷனில் மாற்றிட்டு போனால் நல்லா இருக்கணும்னு இருக்கும். அதாவது இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சமாவது விலகி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக இருக்கும். இதை எப்படி இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுனா, நம்ம வீட்டில் இருந்தால் ஒரு சேர் நாற்காலியை மாற்றிக்கலாம். இதை எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு கேட்டால், கேது வந்து 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கு, அது சூரியனோட வீடுங்கிறதுனால நீங்கள் உட்காந்துருக்கக்கூடிய நாற்காலியோட உயரத்தை சற்று கூட்டிக்கலாம். இல்லைனா ஏற்கனவே ஒரு நாற்காலி உயரம் குறைவாக இருந்தால் கொஞ்சம் உயரமான நாற்காலியை வாங்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லையா இந்த சுழல் நாற்காலியாக இருந்தால் அதோட ஹைட்டை கொஞ்சோண்டு கூட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். பொதுவாகவே 4ஆம் இடத்துக்கு ஏதுங்கிறது சுகஸ்தானத்துக்கு ஏது இல்லையா, அந்த சுகஸ்தானத்தை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கை வச்சுட்டே இருக்கிறதுனால இருக்கைகள், நீங்கள் உட்காந்துருக்கக்கூடிய இருக்கைகளில் செய்யக்கூடிய மாற்றங்கள் தான்
உங்களுக்கு வந்து ஓரளவு மனநிறைவை கொடுக்குங்கிறதுனால இது ஒரு எளிமையான பரிகாரம் தான். கோயிலுக்கு போங்க, குளத்தில் குளிங்கிறதுலாம் அந்த பரிகாரம் கிடையாது. இது ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். சுகஸ்தானத்தில் கேது இருக்கும்போது ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை கட்டுப்படுத்துவதற்காக பாம்பு கத்தாழை அல்லது ஆகாச கருடன் கிழங்குகளை வாங்கி வைக்க சொல்லும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்காரு. அதுக்கான பலனை ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ என்ன சொல்ல போனால் 7ஆம் இடத்துக்கு சூரியன் வரப்போகுது. ஸோ அது ஒரு நெருப்பு கிரகம். அந்த நெருப்பு கிரகத்தோடு சேர்த்து இன்னொரு நெருப்பு கிரகம் ஏற்கனவே அங்கே இருக்குது. அது வந்து செவ்வாய். இந்த 2 கிரகமும் 7ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன நெருக்கடிகள் உருவாகும் அப்படிங்கிற ஒரு கவலை கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக 7ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போதே அந்த இடத்தோட சப்போர்ட் வந்து நமக்கு குறைஞ்சிரும். பொதுவாக 7ஆம் இடத்துல சூரியன்னா என்ன பலன் சொல்லுவாங்கன்னா, வரக்கூடிய மனைவி வந்து ரொம்ப கம்பீரமாக அழகாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த வசதியான செல்வாக்கான குடும்பத்திலேருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக சூரியனை மட்டுமே மையப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சூரியன் பொதுவாக 7ஆம் இடத்துல இருந்தால் அதுவும் ஒரு திருமணத்தை தாமதப்படுத்துங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் விஷயத்தை பண்ணணும். ஆனாலும் இப்போ வந்து தாமதப்படுத்துவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த குருவோட பார்வை வந்து அதிசாரத்தில் இருக்கிற வரைக்கும் சூரியனுக்கும் கிடைச்சிடுது, செவ்வாய்க்கும் கிடைச்சிடுறதுனால இது 2ம் மருத்துவ கிரகம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை ஒரு மருத்துவத்தை படிப்பதற்கு ஏற்கனவே நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்படி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். இந்த MBBS அதெல்லாம் விட்டுடுங்க. மற்ற மருத்துவங்கள்லாம் இருக்குல்ல, இயற்கை வைத்தியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், இந்த மாதிரி சித்த வைத்தியம், இந்த மாதிரி மாற்று மருத்துவ முறைகளை கற்பதற்கான ஆர்வத்தை கொண்டு செலுத்துவாங்க. அப்படி இருந்ததுன்னா அதை பயன்படுத்திங்க. அதுவும் ஒரு வகையில் பரிகாரம் ஆகிடும். இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 3வது வாரத்தில் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போயிடுது. செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப சிறப்பு இல்லை. அதையும் கடந்து பார்த்திங்கன்னா சனி வந்து தன்னுடைய 10ஆம் பார்வையை செவ்வாயை பார்க்குறது ஒரு நெருக்கடியை கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களோட வாழ்க்கை துணை ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், இவர்களுக்கு சின்ன சின்ன உடலில் சின்ன சின்ன உபாதைகள்லாம் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே சமயம் என்ன ஏற்பட்டாலும் அதிலேருந்து வந்து மீண்டு வந்துடுவாங்க. ஏன்னா என்னதான் குரு வக்கரமடைந்தாலும் குருவோட பார்வை வந்து செவ்வாய்க்கு கிடைப்பதனால கண்டிப்பாக அவர்கள் அதிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. அதனால் சின்ன சின்ன உடல்நிலை பாதிப்பு வரும்போதெல்லாம் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 8ஆம் இடம் அப்படிங்கிறனால வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால உணவு முறைகளில் சரியான விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா போதும். காலம் தவறி சாப்பிட்றது, உடம்புக்கு ஒத்துக்காத நாக்குக்கு மட்டுமே பிடிச்ச உணவுன்னு சாப்பிடாமல் உடம்புக்கு ஒத்துக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா கூட பாதி பிரச்சனைகள் கிளியர் ஆகிடும். இதிலேருந்து நெருக்கடியிலேருந்து மீண்டு வருவதற்கு செவ்வாய் அல்லது சனி இது 2ம் சம்மந்தப்படுறதுனால நரசிம்மரை வியாழக்கிழமை அன்று வழிபடுவது உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். இந்த உடல்நிலை பாதிப்பிலேருந்து கண்டிப்பாக மீண்டு வரலாம். அதுக்கு அடுத்ததை பார்க்கும்போது 10ஆம் இடத்தில் ராகு இருக்குது. பொதுவாக வந்து 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கணும் அல்லது பாம்பு இருக்கணுங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே வரோம். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுங்கிறது கண்டிப்பாக தொழில் ரீதியாக நீங்கள் வந்து அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பலனை கொடுத்தே தீருவார். அப்பப்போது சின்ன சின்ன நெருக்கடிகள் இது வரைக்கும் இந்த கடந்த ஒரு மாதம் 1.5 மாதத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்திருக்கும். இப்போ வந்து குரு மீண்டும் மிதுனத்துக்கு போய் ராகுக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தொழில்துறையில் ஒரு எதிர்பார்த்த முன்னேற்றம், நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்து தள்ளி தள்ளி போயிட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். தொழிலில் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்கள்லாம் நடக்கலாம். மற்றவரோட வந்து பண உதவியும் தொழில் உதவி இல்லை பங்குதாரர்கள் வந்து கடன் உதவி கூட கிடைக்கலாம். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய லோன் இது வரைக்கும் கிடைக்காம இருந்ததுன்னா இப்போ கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனால தொழிலில் சில புது புது ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால பெரிய அளவுக்கு தொழில் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது இது வரைக்கும் வக்கரமாக இருந்த சனி வக்கர நிவர்த்தியாவது ஒரு வகையில் வந்து ப்ளஸ்ஸு. ஏன்னா இது வரைக்கும் என்னடா 11ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி வந்து அள்ளி கொடுக்கும்னு சொன்னாங்களே, இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் இல்லையா. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கர நிவர்த்தியாகி, ஏன்னா ஏற்கனவே அவர் சனி தனிச்சே இயங்கலை இல்லையா. ராகுக்கிட்ட கொஞ்சம் நேரம் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டார் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிரன்ட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் தனித்து இயங்கும் போகிற காலகட்டத்தில் என்ன ஆகி போச்சுன்னா இங்கேருந்து வக்கரம் ஆகிட்டார். இப்போது கூட பார்த்திங்கன்னா செவ்வாயோட 4ஆம் பார்வை சனிக்கு கிடைக்குது, சனியோட 4ஆம் பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கிறதுனால கொஞ்சம் நெருக்கடி தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுறாருங்கிறனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராசிக்கு 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அவர் 11ஆம் இடத்துலேருந்து ராசியை 3ஆம் பார்வையாக பார்வை செய்வதால்
கண்டிப்பாக உங்களுக்கு இதுவரைக்கும் தளர்ந்திருந்த நம்பிக்கை மீண்டும் உற்சாகம் பெறுவதற்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செய்வாருங்கிறதுனால ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய சுப பலன்களை கூட்டிக் கொள்ளவும் நெருக்கடியான பலன்களை குறைத்து கொள்ளவும் கடவுள் மீதும் கோயில் மீதும் நம்பிக்கை இருந்தால் வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை என்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். என்ன நேயர்களே, ரிஷபராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். அடுத்து மிதுன ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.